லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அதம்பை வடக்கு தெற்கு இணைப்பு சாலை குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் ஒன்றியத்துக்கு பட்ட அதம்பை வடக்கு தொட்டு தெற்கு இணைப்பு சாலையில் நிற்கிற இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பொதுமக்கள் வசித்து வராங்க. இந்த பகுதியில் முக்கியமான அதாவது மருத்துவமனை உள்ளிட்ட எல்லா பகுதியும் இந்த பகுதியில் தான் இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை மிகவும் குண்டு குழியுமாக இருப்பதால் இந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்படுறாங்க. இது குறித்து இந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருக்கிறது. இது குறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் ராஜா இருக்காங்க. சார் வணக்கம், இந்த பகுதியில் உள்ள இந்த சாலை எப்போ போடப்பட்டது, இது குறித்து அதிகாரிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? சுமார் இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது சார் இந்த சாலை. அதுக்கு பல முறை வந்து அதிகாரிகிட்ட எல்லாம் வந்து புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து இது சம்மந்தமாக இது வரைக்கும் இந்த சாலை வந்து குண்டு குழிமா தான் இருக்குது. இது வந்து ஜிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப வந்து மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் நடமாடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எந்த வாகனமே செல்ல முடியாத சூழ்நிலை இந்த அதம்பை ஊராட்சியில் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது. அந்த வழியாக தான் வந்து இந்த சாலை வழியாக தான் வந்து அந்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வரணும். அப்போ வந்து மாணவர்கள் எல்லாம் வந்து மழை காலத்திலெல்லாம் வந்து கீழே விழுகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிற கர்ப்பிணி பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே இருக்குது. அந்த சாலை வசதி சரியில்லாமல் யாரும் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது. குண்டு குழிமா பெரிய பள்ளமாக இருக்குது. இந்த பகுதியில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பம் இருக்குது. ஜிஹெச்சுக்கு எல்லாம் இந்த பகுதியிலேருந்து செல்லணும். அப்படி இருக்கக்குள்ள இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மாதிரி ரோடு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு மனு கொடுத்துங்க. இது வரைக்கும் வந்து அதிகாரி ஆய்வு செஞ்சுருக்காங்களா? ஏதோ நடவடிக்கை எதை எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுத்தது மாதிரி ஊர் மக்களுக்கோ வேறு பொறுப்பில் உள்ளவங்களுக்கோ யாருக்கும் தெரியலை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு வந்து அதம்பை வடக்கில் இருக்குது. ஹையர் செகண்டரி ஸ்கூலு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கே இருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கும். அது மாதிரி கீழத்தூர்லேருந்து போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. மேலத்தூர்லேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாமே இந்த ரோடு மிங்கிள் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. இதில் சைக்கிளில் போகிற பிள்ளைங்களும் இருக்குது, நடந்து போகிற பிள்ளைங்களும் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மாதிரி கிட்டத்தட்ட 7-8 ஊருக்கு இதான் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம். நிச்சயமாக பஸ்ஸை விட்டு இறங்கி எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. நடந்து போகிறதுக்கு லாயக்கில்லாத ரோடாக இது இருக்குது. அதனால் இதை வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இதை செக் பண்ணிட்டு தரணும். இந்த அதம்பை கிராமத்தில் உள்ள இந்த இணைப்பு சாலை தொடர்ந்து அதாவது குண்டு குழிமா மிக மோசமான நிலையில் இந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகள் மனு அளித்து இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் கூறப்படுகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.